தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. கோவை திமுக அரசு நீட் விலக்கு என்று மாணவர்களை குழப்பி பெற்றோர்களை அழைத்து வருகிறார்கள். கோவை ராமநாதபுரம் 80 அடி சாலை பகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் அணி சார்பில் 10ஆம் ஆண்டு விழா, பொங்கல் வழங்கும் விழா மற்றும் படிக்கும் மாணவர்களுக்கு நுழைவு தேர்வுக்கான இலவச வினாவிடை புத்தகம் வழங்கும் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமாக மருத்துவ படிப்புக்கு தயாராகி வரும் மாணவர்களுக்கு இலவச வினாவிடை புத்தகங்களை வழங்கினார். மேலும் இளைஞர் அணியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த மருத்துவ முகாமையும் பார்வையிட்டார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. வாசன், கோவையில் பல்வேறு இடங்களில் வாகன சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழிகள் சரிவர மூடப்படாமல் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சி அளிப்பதாகவும் விரைந்து சாலை அமைக்கும் பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் அவிநாசி சாலையில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளையும் உக்கடம் ஆற்றுப்பாலம் மேம்பால பணிகளையும் விரைந்து முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். தற்போது கோவை மாவட்டத்தில் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சினைகளை தீர்க்க முடியாத அரசாக திமுக அரசு இருந்து வருகிறது. இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையிலாவது போக்குவரத்து தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வழிவகை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் கடந்த ஆட்சியில் கொண்டு வந்த 7.5% இட ஒதுக்கீடு என்பது மருத்துவ மாணவர்களின் வரப்பிரசாதமாக இருந்துள்ளது. திமுக அரசு நீட் விலக்கு கையெழுத்து என்று துவங்கி ரத்து செய்வதை போல மக்களை குழப்பி பெற்றோர்களை அலைக்கழித்து வருகிறது. தயவு செய்து மாணவர்களிடம் அரசியலை புகுத்த வேண்டாம். தேர்தலுக்காக இது போன்ற அரசியலை செய்து மாணவர்களையும் பெற்றோர்களையும் தொடர்ந்து குழப்பி அலைக்கழித்து வருகிறது. மேலும் இன்று தமிழகம் முழுவதும் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. டாஸ்மாக் விவகாரத்தில் திமுகவிடம் வெளிப்படைத்தன்மையை எதிர்பார்க்க முடியாது என்றும் அதனால் தான் தமிழகத்தில் அதன் மூலமாக பல்வேறு போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் கிளாம்பாக்கத்தில் எந்த அடிப்படை வசதிகளையும் மேற்கொள்ளாமல் தேர்தல் நெருங்கி வருவதை கணக்கில் கொண்டு அவசர கதியில் பேருந்து நிலையத்தை திறந்து தற்போது மக்கள் அவதி அடைந்து வருகிறார்கள். அவ்வளவு அவசர கதியில் தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறப்பதற்கான அவசியம் என்ன? கேள்வி எழுப்பினார். இன்றைக்கு கோவை மாவட்டம் கோவை மாநகரிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் அணியின் சார்பிலே மருத்துவ முகாம் நடத்தப்படுகிறது. மேலும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. மிக முக்கியமாக ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் நீட் தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்று தங்களுடைய மருத்துவத்துறையிலே இலக்கை அடைவதற்கு நீட் தேர்விற்கான பரீட்சையிலே வெற்றி பெறுவதற்கான மிக முக்கியமான பாட புத்தகங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் அணியின் சார்பிலே இன்றைக்கு மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த நீட் தேர்வுக்கான இலவச புத்தகங்களை பொறுத்தவரையிலே தொடர்ந்து 2-3 வருடங்களாக பெரும்பாலான தமிழக மாவட்டங்களுக்கு நான் சென்று கிராமப்புற ஏழை எளிய நடுத்தர மாணவர்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணியின் சார்பிலே ஆயிரக்கணக்கிலே கொடுத்திருக்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கொடுத்த புத்தகங்களின் அடிப்படையிலே மேலும் அவர்கள் புத்தகங்களின் அடிப்படையிலே நன்கு படித்து மருத்துவத்துறையிலே தேர்வு பெற்றவர்கள் பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு இன்றைக்கு மருத்துவ படிப்பை படித்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்ற மாணவர்களுடைய வருங்கால கல்வி நன்கு அமைவதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்றைக்கும் துணை நிற்கும். தமிழ் மாநில காங்கிரசினுடைய இளைஞர் அணி தொடர்ந்து இந்த நல்ல பணியை கல்விக்காக செய்யும் என்று குறிப்பிட விரும்புகிறேன். ஏழை எளிய மக்களுக்கு
உதவி செய்யக்கூடிய பணியை தொடர்ந்து நாங்கள் எல்லா மாவட்டங்களிலும் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் அணி மிக சிறப்பாக நலத்திட்ட உதவிகளை கொடுக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த தொகுதி பகுதி இந்த மாநகரத்தில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு மட்டுமல்லாமல் யார் வேண்டுமானாலும் இந்த மண்டபத்திற்கு வந்து சுகாதார ரீதியாக இன்றைக்கு மருத்துவர்களிடம் பரிசோதனை செய்து கொள்ளலாம் என்று மிக சிறப்பாக இங்கே இன்றைக்கு மெடிக்கல் கேம்ப் உயர்வாக இன்றைக்கு இளைஞரணி நடத்தி கொண்டிருக்கிறது. இளைஞரணி சார்பிலே நடத்தும் இந்த நல்ல திட்டங்களுக்கும் நல்ல முயற்சிக்கும் எங்களுடைய மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய மாநகர் தலைவர்கள், புறநகர் தலைவர்கள், எங்களுடைய மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய நிர்வாகிகள், இளைஞர் அணியினுடைய மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர், மாநில நிர்வாகிகள், இந்த மாவட்ட தலைவர்கள், மாணவர் அணியினுடைய மரியாதைக்குரிய எங்களது மாநில துணைத் தலைவர், இந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர், நிர்வாகிகள் மற்றும் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகள் எல்லாம் ஒரு சேர இங்கே வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கோவை மாநகரத்தினுடைய இளைஞரணி நடத்தும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவிப்பது மட்டுமல்லாமல் கோவை மாநகரத்தினுடைய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். கோவை குடிநீர் வீட்டு குழாய் இணைப்பு திட்டத்திற்கு தோண்டப்பட்ட சாலைகள் முறையாக பராமரிக்காமல் குண்டும் குழியுமாக உள்ளது. அதை உடனடியாக சரி செய்து தார் சாலை அமைத்து தர வேண்டும். கோவை அவினாசி ரோடு மேம்பால பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு உடனடியாக கொண்டு வர வேண்டும். ஒரு காலக்கெடுவுக்குள் கொண்டு வர வேண்டும். கோவை உக்கடம் மேம்பால பணிகள் குறைந்த வேலையாட்களை கொண்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்து மேம்பாலத்தை விரைந்து முடித்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். இங்கே பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டப்பட்ட குழாய் பாதிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளது. அதை குறிப்பிட்ட பகுதிகளுக்கு என்று நிர்ணயம் செய்து விரைந்து அமல்படுத்த வேண்டும். கோவை மாநகர புறநகர தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் நிர்வாகிகளும் இந்த கோரிக்கையை வேண்டுகோளாக எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். உள்ளாட்சி அலுவலகங்களிலே சப்டிவிஷன் மாறுதல், எஃப்எம்பி மாறுதல் விண்ணப்பித்தால் முறையான பதில் தருவதில்லை, மாறாக காலதாமதம் செய்கிறார்கள். தேவையற்ற சான்றிதழ்களை வேண்டுமென்றே கேட்டு பொதுமக்களை அலக்களிக்கிறார்கள். இது தேவையற்றது. இது தவிர்க்கப்பட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. உள்ளூர் திட்ட குழுமத்தில் வீட்டு மனைகள் அங்கீகாரத்திற்காக விண்ணப்பித்தால் தவண முறையில் நிபந்தனைகளை விதிக்காமல் விரைந்து அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். முக்கியமாக பதிவு பத்திரத்துறையில் மனை விலை நிர்ணயம் செய்வதற்கு மறைமுக கட்டணங்களை அதிகப்படியாக கேட்கிறார்கள். அனைத்து தரப்பு மக்களும் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். வீட்டுமனை தொழில் புரிவோர் மிகவும் இன்னலுக்கு உள்ளாகிறார்கள். இது தவிர்க்கப்பட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனையை
தீர்க்க முடியாத அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருப்பது மிகுந்த வேதனையை தருகிறது. பொங்கல் பண்டிகை நெருங்கி கொண்டிருக்கும் போது போக்குவரத்து தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலனை செய்து நிறைவேற்றுகின்ற கடமை இந்த அரசுக்கு உண்டு. ஆனால் முறையே சரியே போக்குவரத்து தொழிலாளர்களை நடத்தாமல், அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தாமல், அவர்களை பேச்சுவார்த்தை என்ற பெயரிலே அலக்கழிக்க வைப்பது என்பது தேவையற்ற ஒன்று, அவசியமற்றது. எனவே இன்றைக்கு பேச்சுவார்த்தையிலே சுமூகமான ஒரு தீர்வை ஏற்படுத்தி போக்குவரத்து தொழிலாளர்களும் பண்டிகை கொண்டாடக்கூடிய உண்மை நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீட் தேர்வை பொறுத்தவரையிலே தமிழகத்தினுடைய மாணவர்கள் சில வருடங்களாக பல மாநிலத்தினுடைய மாணவர்களுக்கு சவால் விடும் வகையிலே மிக சிறப்பாக படித்து தேர்விலே வெற்றி பெற்று தங்களுடைய கனவை நனவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது கிராமப்புற மாணவர்களுக்கும் சரி, நகரப்புற மாணவர்களுக்கும் சரி, ஏழை எளிய மாணவர்களுக்கும் பொருந்தும். கூடுதலாக 7.5% என்பது அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே நம்முடைய மாணவர்களுடைய கல்வியிலே அரசியலை புகுத்தி மாணவர்களையும் பெற்றோர்களையும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு குழப்ப நினைப்பது ஒருபோதும் சரியல்ல. மாணவர்கள் படிக்கின்ற போது அவர்கள் மீது உங்களுடைய அரசியல் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டாம். நீங்கள் பொய்யான வாக்குறுதிகளை நீட் தேர்வை நிறுத்துவோம் என்று கூறிவிட்டு அதற்காக இன்றைக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்பி கையெழுத்து இயக்கம் நடத்துவது தேவையற்ற ஒன்று, மாணவர்களும் பெற்றோர்களும் விரும்பாத ஒன்று. எனவே தயவு செய்து தமிழக அரசை பொறுத்தவரையிலே கல்வியிலே அரசியலை புகுத்தாதீர்கள். மாணவர்களுடைய வருங்காலத்தின் அடிப்படையிலே தான் பெற்றோருடைய வாழ்வாதாரம் இருக்கிறது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலையை உங்கள் அரசியலுக்காக நீங்கள் எடுக்க வேண்டாம் என்று பெற்றோர்கள் சார்பிலே, மாணவர்கள் சார்பிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்ள விரும்புகிறது. நீங்கள் ஏதாவது கேட்டால் சொல்கிறேன் சார். இன்றைக்கு ஆமாம், ஏற்கனவே நான் அறிக்கையும் கொடுத்துருக்கேன். பகுதி நேர விளையாட்டு ஆசிரியர்களை நிரந்தரமாக நியமிக்க வேண்டும் என்பது ஒன்று. ஆசிரியர்கள் நியமனம் பொறுத்தவரையிலே முறையாக சரியாக ஒரு காலக்கெடுவுக்குள் நடைபெற வேண்டும் என்றும் நான் கல்வித்துறையை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த கேளம்பாக்கம் பஸ் நிலையத்தை பொறுத்தவரையிலே ஏன் இந்த அவசர கோலத்திலே ஒரு குழப்ப நிலையிலே அரசு அதை திறக்க வேண்டும்? மக்களுக்கு முழு வசதியையும் 100% உறுதி செய்து கொண்டுதான் அதை அவர்கள் திறந்திருக்க வேண்டும். இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால், மெட்ரோ ட்ரெயின் வசதியை ஏற்படுத்திய பிறகே அதை திறந்திருக்க வேண்டும் என்று பலர் கூறி கொண்டிருக்கும் போது அவசர கோலத்திலே தேர்தலுக்காக விளம்பரத்திற்காக அந்த பஸ் நிலையத்தை திறந்து இன்றைக்கு நம்முடைய சென்னைக்கு வருகின்ற மக்களையும் சென்னை மக்களையும் அலக்களித்து கொண்டிருக்கிறது இந்த அரசு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். இவைகளெல்லாம் அங்கே முறையாக பஸ் சர்வீஸ் இருக்க வேண்டும், மெட்ரோ வர வேண்டும். இதற்கிடையிலே தமிழக அரசை பொறுத்தவரையிலே கேளம்பாக்கத்திலிருந்து மீனம்பாக்கம் வரையிலாவது நம்முடைய மக்களுக்கு இலவச பேருந்தை சில மாதங்கள் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை தேவையில்லாமல்
மக்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்துகிறது இந்த அரசு. ஒரு கடைசியிலிருந்து இன்னொரு கடைசி அவர்களை அலக்களிக்க வேண்டுமென்றால் அதற்கு அவர்களுக்கு பணம் தேவை என்பதை இந்த அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும். போதைப் பொருள் நடமாட்டம் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் அதிகரித்து கொண்டு போகிறது. நேற்றைய தினம் காலை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாணவர் அணியினுடைய 10வது செயற்குழு சென்னையிலே நடைபெற்றது. அந்த கூட்டத்திலும் நான் இதை வலியுறுத்தினேன். போதை பொருள் நடமாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்பட வேண்டும். தவறு செய்பவர்கள் அதிகபட்ச தண்டனை கொடுத்து தண்டிக்கப்பட வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் சொல்லுங்கள் சார். தென் மாவட்டங்கள் குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலியிலே சில பகுதிகள், தூத்துக்குடியிலே திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம் போன்ற ஏரல் போன்ற பகுதிகளெல்லாம் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டது. நான் பாராளுமன்றத்தில் 2 முறை குரல் கொடுத்தேன். பாராளுமன்றம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்ததனால் 7வது நாள் தானே போனோம். 7வது நாள் நான் தூத்துக்குடிக்கு மரியாதைக்குரிய இங்கே தூத்துக்குடியினுடைய மாவட்ட தலைவர் ஐயா கதிர்வேல் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கே மாவட்ட தலைவர் விஜயசீலன் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 இடங்களுக்கு சென்றிருக்கிறோம். 7 நாட்களுக்கு பிறகு 15 இடங்களிலே 7 இடங்களிலே முழங்கால் அளவுக்கு தண்ணீர் நின்றதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அந்த மக்களெல்லாம் எங்களிடம் வந்து எங்களுக்கு நிவாரணம் வேண்டாம், எங்களுக்கு பணம் வேண்டாம், உணவு வேண்டாம், இந்த தண்ணீரை எப்படியாவது 6-7 நாட்களுக்கு பிறகு இங்கே இருந்து எடுத்து விடுங்கள், நாங்கள் வேலை செய்து உழைத்து பிழைத்து கொண்டு என்று எங்களுக்கு கேட்டபோது நாங்கள் மனமுருகி போனோம். அந்த வகையிலே பல இடங்களிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் முழுமையாக நிவாரணம் போய் சேரவில்லை. மீண்டும் மழை அங்கே துவங்கி இருக்கிறது. அரசினுடைய சோர்வான பணியை தட்டி எழுப்ப வேண்டிய கட்டாயத்திலே எதிர்கட்சிகள் இருக்கிறோம். அரசினுடைய அனைத்து துறைகளும் இராணுவ ரீதியாக அந்த மாவட்டங்களிலே செயல்பட்டு அந்த மக்களுக்கு 100% இயல்பான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது. மேலும் சென்னை போன்ற பகுதியிலும் தென் மாவட்டங்களிலே பாதித்த பகுதிகளும் மிகப்பெரிய அளவிலே தங்களுடைய உடைமைகளை இழந்திருக்கிறார்கள். வீட்டு உடைமைகள் மட்டுமல்ல, தங்களுடைய 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் லோன் போட்டு வாங்கியது, அது மட்டுமல்லாமல் கால்நடைகள், இவைகளெல்லாம் போய் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய் அவர்கள் வசதிக்கேற்றவாறு நஷ்டத்தில் இருக்கும்போது அவர்களும் பொங்கல் பண்டிகை கொண்டாடக்கூடிய நல்ல நிலை இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்ட அரசாக திமுக அரசு செயல்பட்டால் தமாக அவர்களுக்கு 5000 கொடுக்க வேண்டும் என்று சொன்னது. உங்களுக்கு 5000 கொடுக்க மனமில்லை என்றால் 3000 ரூபாயாவது அந்த மக்களுக்கு கொடுத்து இது போன்ற சங்கடமான சூழ்நிலையிலே பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கு வசதி ஏற்படுத்தி கொடுப்பது அரசனுடைய கடமை. இன்று வரை நிவாரணம் என்ற பெயரிலே நீண்ட வரிசையிலே நின்று அவர்களை அரசு அலக்களித்து கொண்டிருப்பது வேதனைக்குரியது, வருத்தத்துக்குரியது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். மத்திய அரசிடம் கேட்டுக்கொள்ளக்கூடிய அந்த நிதியை கூட யார் அப்பப்பட்டு சொல்லி அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு பொது வழியில் கேட்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு எப்படி அரசியல் தமாகவினுடைய கருத்து மத்திய மாநில அரசுகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மாவட்டமாக இருந்தாலும் அந்தந்த மாவட்ட அரசும் மத்திய அரசும் உதவி செய்ய வேண்டியது அவர்களுடைய கடமை. அந்த கடமையை அரசியலுக்கு அப்பாற்பட்டு செய்ய வேண்டும். மத்திய அரசை பொறுத்தவரையிலே மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல்
இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலே நடைபெறும் பேரிடர்களுக்கும் சரி, மழை வெள்ளத்திற்கும் சரி, முறையாக சரியாக அந்த மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க முயல்கிறது. அதற்கேற்றவாறு படிப்படியாக நிவாரணத் தொகையை கொடுக்கிறது. அதிலே வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை. ஏற்கனவே சென்னையிலே பல கோடி ரூபாய்களுக்கு வடிகால் பணி செய்தது. இன்றைக்கு மழை பெய்யும் போது சென்னையிலே வாகனங்களுக்கு பதிலாக படகுகள் ஓடியதை சென்னை மக்கள் பல இடங்களிலே பார்த்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன். 1000 ரூபாய்ங்கிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு போதுமானதல்ல. திமுக ஆட்சியிலே இல்லாத போது, எதிர்கட்சியாக இருந்தபோது, அன்றைக்கு அதிமுக ஆட்சியிலே இருந்தபோது 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கூறியவர்கள் இன்றைக்கு சரிபாதி கூட அதிலே கொடுக்க தவறினால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை என்று நிரூபணமாகிறது. சார், அனுமதி இல்லாமல் சமீபத்தில் செயல்பட்ட மதுபான பார்கள், டாஸ்மாக் பார்கள் அடைக்கப்பட்டது. ஆனால் மீண்டும் அந்த பார்கள்லாம் அனுமதி இல்லாமல் செயல்படுது. இப்போ அதற்கான டெண்டரும் விடப்பட்டிருக்கு. அப்போ இத்தனை 3 வருட காலமாக அரசுக்கு ஏற்பட்டுள்ள அந்த நிதி இழப்பை யார் சரிப்படுத்துவது? இது எந்த மாதிரியான போக்காக நீங்கள் பார்க்குறீங்க? இது போல தான் சரிப்படுத்தணும். மத்திய அரசிட்ட மேலும் மேலும் நிவாரணம் கேட்கணும். ஏன் சார், நான் என்ன சொல்றேன்னா, டாஸ்மாக் என்றாலே வெளிப்படைத்தன்மை இல்லாத பணிதான் திமுக அரசிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மூடுவிழா நடத்த வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கை. இதன் அடிப்படையிலேயே போதைப் பொருள் விற்கப்படுகிறது. இந்த 2 அடிப்படையிலேயே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து நிற்கிறது. எனவே மக்கள் மீது அக்கறை கொண்ட அரசாக இருந்தால் படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை குறைக்க வேண்டும். இதுதான் மக்களுக்கு செய்யக்கூடிய நியாயமாக இருக்க முடியும். டாஸ்மாக் கடையில் வர வருமானம் ஒரு புறம் அதிகரித்து கொண்டே போகும். இன்னொரு பக்கம் தமிழகத்தின் பெயரை சொல்லி ஆட்சியாளர்கள் பல கோடி ரூபாய் கடனை வைத்து கொண்டே போவார்கள். இப்படி இருந்தால் எப்படி இங்கே மக்களாட்சி நடக்க முடியும்? உறுப்பினர் நிதி எவ்வளவு கொடுத்தாலும் மக்களுக்கு முழுமையாக போய் சேரும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அந்த பாராளுமன்றத்திலே உபயோகமாக இருக்கின்ற நல்ல பல பணிகளை செய்யலாம். நல்ல யோஜனை பாராளுமன்றத்திலே நான் பேசுகிறேன். நன்றி சார். வேற